ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் காய் பண்டி கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே சுவையான இறால் கிரேவி நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். கண்டிப்பாக நீங்களும் ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்றைக்கி 4 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 4 தக்காளியை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் எடுத்து வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் கடுகு எடுத்து வச்சுருக்கேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக உப்பு எடுத்து வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். நான் இன்றைக்கி 1/2 கிலோ அளவுக்கு இறால் இந்த மாதிரி நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம இப்போ கிரேவி எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க. கடாய் நல்லா சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருக்க எண்ணெயை இதில் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தை இது கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வரட்டும். இப்போ நான் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி இது கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 4 பெரிய தக்காளியை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்கிறேன். நம்ம இந்த இறால் கிரேவிக்கு வெங்காயமும் தக்காளியும் ஒரே அளவு எடுத்து நம்ம செஞ்சோன்னா இறால் கிரேவி ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் இதில் இப்போ 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டோடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நான் இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு மசாலாவுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்து நாங்கள் வீடியோஸ் போடுறதுக்கு எங்களுக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மசாலாவுடைய பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம இதில் க்ளீன் பண்ணி வச்சுருக்க இறாலை சேர்த்துக்கலாம். இறாலை சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி இந்த இறால் கிரேவியில் தண்ணி ஊற்றாமல் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இறால் நல்லா வெந்து வர கிரேவி கொஞ்சம் தண்ணி ஆகும். நான் இன்றைக்கி தண்ணி சேர்க்காமே இந்த மாதிரி கிரேவி செஞ்சு எடுத்துக்கிறேன். நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம சேனலில் நம்ம நாட்டுக்கோழி குழம்பு எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு ஏற்கனவே வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அதனோட லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் ஐகால்லையும் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இறால் நல்லா வெந்து வர கிரேவி நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கும். நம்ம இறாலை சேர்த்துட்டு ரொம்ப நேரம் வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. சும்மா ஒரு 5 நிமிஷத்துலேயே இறால் நல்லா வெந்து வந்துடும். கண்டிப்பாக நீங்களும் ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.